காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணக்கமாக உள்ள கட்சிகள். அப்படி இருந்தும் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் நீண்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸ்டாலின் இதை நம்ம சரி பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க நம்ம விட்டு எங்கேயும் போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவர் வச்சுருக்காரு. அதே சமயத்தில் அவர் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. கலைஞர் நினைவகத்துடைய திறப்புழாக்கு காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு எதனால மேலிடத்திலேருந்து ஒரு கட்டளை விதிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் யார் கலந்துட்டாங்கன்ற ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பில் இவங்க 2 பேருமே போடவே இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலை அதிமுக மிகப்பெரிய கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? ராமதாஸ் பாரதிய ஜனதாவோட அதிமுகவோட கூட்டணி வர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதுக்கு அவர் காரணம் என்னன்னா, எடப்பாடி கொஞ்சம் டேக்டிஃபுல்லாக என்ன பண்ணுறாரு. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்களை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வட இந்தியாவில் அவங்க வெற்றிக்கு ஓரளவு உத்தரவாதம் இருக்குது. இன்னொன்று, அவர் போகிற பாத யாத்திரைகள் நல்ல கூட்டம் வருது. அதெல்லாம் இவங்களுக்கு அந்த நம்பர்கள் வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணக்கமாக உள்ள கட்சிகள். அப்படி இருந்தும் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் நீண்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இழுத்துக்கிட்டே இருக்கிறது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஸ்டாலின் இதை நம்ம சரி பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க நம்ம விட்டு எங்கேயும் போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவர் வச்சுருக்காரு. அதே சமயத்தில் அவர் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதையும் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு, கலைஞருடைய நினைவகத்தை திறந்து வைக்கும்போது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விட்டார். கூட்டணி கட்சியில் இல்லாத திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஜி.கே. மணி கலந்துருந்தார். காங்கிரஸில் டெல்லியிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க, யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மீறி தங்கபாலும் பீட்டர் அல்போன்ஸும் போய் கலந்துனாங்க. பீட்டர் அல்போன்ஸ் ஆல்மோஸ்ட் திமுகவுடைய ஆதரவாளர் அன்றும் இன்றும். தங்கபாலு அவர் மகனுக்கு சீட்டு கேட்குறாரு. அதனால தான் தங்கபாலு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாக இருக்கணும்னு விரும்புகிறார். கலைஞர் நினைவகத்துடைய திறப்புழாக்கு காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு எதனால மேலிடத்திலேருந்து ஒரு கட்டளை விதிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? தொகுதி பங்கீடுல வந்த சிக்கல் தான். அதாவது யார் யார் கலந்துட்டாங்கன்ற ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பில் இவங்க 2 பேருமே போடவே இல்லை. ஏன்னா அவங்க சொந்த விருப்பத்தில் வந்திருக்காங்க. டெல்லி தலைமையோ காங்கிரஸ் விருப்பி சொல்லியோ வரல. அப்படின்னால அவங்க பேரே செய்தி குறிப்பில் அவங்க பேர் இல்லை. முரசொலியில் அவங்க போடும்போது கூட அவங்க பேர் அவங்க போடலை. அதாவது என்ன பிரச்சனைன்னா, தொகுதி பங்கீடு தான். இவங்க 6 தொகுதி இல்லை 7 தொகுதி தான் கொடுக்கணுன்றாங்க. அவங்க 9 தொகுதி கேட்குறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே போட்டி போட்ட தொகுதிகளில் சில இடங்களில் திமுக போட்டி போட விரும்புது. அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ் தொகுதி பங்கீடில் இருக்கிற சிக்கல்னால தான் மற்ற எல்லா தொகுதிகளுமே பிரச்சனை. உதாரணத்துக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கும் கொங்கு தேசிய கட்சிக்கும் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறீங்கன்னு அவங்கள ராமநாதபுரம், இவங்களை நாமக்கல்னு போட்டே கொடுத்துட்டாரு. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்க. அது எந்த தொகுதின்னு போடவே இல்லை. ஏன்னா எந்த தொகுதி கேட்குறாங்கன்றது பற்றி இன்னும் கூட்டணி கட்சிகளோட ஒரு புரிதலோ ஒரு இறுதியான முடிவோ வரல. ஏன்னா கோயம்புத்தூரில் கமலஹாசன் போட்டி போடணுன்னு வற்புறுத்துறார். அவர் உதயநிதி ஸ்டாலினோட தொடர்ந்து சினிமா ஒரு காரணமாக தொடர்ந்து அவர்களுக்குனால அவர் மூலியமாக தான் அவர் பேச்சுவார்த்தையே அவர் மூலியமாக தான் இருக்குது. இன்னும் அஃபீஷியலாக அவங்க கூப்பிடவே இல்லை. கூட்டணி கட்சியில் அவங்க இருக்காங்களா என்ன சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பேசிட்டு தான் இருக்காரு. அவங்ககிட்டே கம்யூனிஸ்ட்கிட்டே அவர் சொல்லிட்டாரு, அவங்க கோயம்புத்தூர் அவர் விருப்பப்படுறாரு, நீங்கள் தான் அதை முடிவு பண்ணி சொல்லணும், இல்லை நீங்கள் அவரோட பேசுறதை கூட பேசுங்க அப்படின்னு ஸ்டாலின் வெளியில் பேச்சுவார்த்தை நடக்கலனாலும் உள்ளூர பேச்சுவார்த்தை நடந்தா. அதனால தான் சிக்கல்லாம் எதுவும் வராது அப்படின்றது சொல்கிறேன். வைகோவை பொறுத்தவரை ராஜ்யசபா வேண்டும், ஒரு தொகுதி வேணும்னாரு. ராஜ்யசபா பின்னாடி பேசிக்கலாம், ஒரு தொகுதி இது பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ராஜ்யசபா இந்த ஒப்பந்தத்தில் இருக்கணும், தேர்தல் ஒப்பந்தத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார், உதயசீரின் சின்னத்தில் நான் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு. எதனால் அப்படி ஒரு முடிவு வைகோ? இந்த சார், தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வாங்கணும். அதுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டால் தான் அது வாங்கினா தான் அந்த தேர்தல் கமிஷன். இல்லைன்னா இவங்க திமுக கட்சி உறுப்பினராக தான் பாராளுமன்றத்தில் கருதப்படுவாங்க. பாராளுமன்றத்து உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் வரும்போது இவங்க திமுக உறுப்பினராக தான் இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு காலத்தில் தேவையே இல்லாமல் திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் பிரச்சனை வந்தால் கூட இவங்க அவங்களை ஏற்று ஓட்டு போட முடியாது. அதாவது கொறடா உத்தரவு வந்துட்டால் கட்சி தாவல் சட்டப்படி அதை மீறிட்டாங்கன்னா அவங்க பதவியே போயிடும். இதெல்லாம்
கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்க விரும்பினாங்க. அது மாத்திரம் இல்லை, இது எல்லாத்த விட முக்கியமாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாக்கு வேணும் அப்படின்றது, ஒரு சீட்டு சொந்த சின்னத்தில் போட்டி போடணும் அப்படின்றதுக்கோசரம் தான் அவங்க இது இப்போ பண்ணாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் 3 சீட்டு கொடுக்கல திராவிட முன்னேற்ற கழகம்னா நாங்கள் திரும்ப திரும்ப கேட்போம் அப்படின்றாரு. 3 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது திமுகவில் முக்கியமான ஒருத்தர் பேசும்போது, விடுதலை சிறுத்தைங்க நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க, நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டு போங்க. இந்த ஆதவ் அர்ஜுனான்ற ஒரு பிரமுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ முரண் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொது தொகுதி அவருக்கு தான் கேட்குறாங்க. ஆமாம். அவருக்கு தான் கேட்குறாங்க. அவர் யார் என்னன்றதெல்லாம் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். அவர் திமுகவுக்கும் நெருக்கமானவர் தான். அந்த திமுகவுக்கும் நெருக்கமானவர் தான், இவங்களுக்கு வேண்டியவர் தான். ஆனால் வந்து பொது தொகுதி இப்போதைக்கு அவங்க ஒதுக்கிறது விரும்பலை. ஏன்னா பொது தொகுதி நிறைய இல்லை, திமுகவுக்கே நிறைய தேவைப்படுது. வேட்பாளர்கள்லாம் நிறைய பொது தொகுதியில் போட்டி போடுற வேட்பாளர்கள் நிறைய இருக்காங்க. அவருக்கு வேறு மாதிரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதில் தான் வந்து பேச்சுவார்த்தையும் போதே கூட இந்த தொகுதி பங்கீடு உறுப்பினர்கள்லாம் சிலர்லாம் வந்து கிண்டலாக கூட கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனாக்கோசரம் இந்த மாதிரிலாம் நம்ம மல்லு கட்டுறது ஒன்றும் சரியாக இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நான் அப்புறம் பேசணும்னு சொல்லி பாதியிலே தான் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செல்வ பெருந்தகை வந்திருக்காரு. அது வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? ரெண்டும் கிடையாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து டைரெக்டாக டெல்லியில் இருக்க தலைவரோட பேசுகிறாங்க. ராகுல் காந்தியோட டிஆர் பாலு அடிக்கடி பேசுகிறாரு. கனிமொழி வந்து பிரியங்கா காந்தியோட அடிக்கடி பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சோனியா காந்தியோட தொடர்பில் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு பெரிய பொருட்டோ இல்லை. அவங்க சொன்னால் அவங்க கையெழுத்து போட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து கையெழுத்து போட போகிறாங்க. இவங்க யார்கிட்டையும் கையெழுத்துலாம் அவங்க கேட்க போகிறதில்ல. செல்வப்பிறந்தகை அதனால் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸோ ஒரு மைனஸோ திமுகவுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதுவோ அது சொல்ல முடியாது. செல்வப்பிறந்தகை ஒரு எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவராக இருந்தார், காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். இப்போ அவர் வந்து தலைவர் ஆகியிருக்கார், அவ்வளோதான். மற்றபடி அவரை பற்றிலாம் வந்து பெருசாக வந்து அவங்க வந்து பெரிய அக்கறையோ ஒரு கவனமோ அவங்க செலுத்துறது கிடையாது. ஆக இப்போ கொஞ்சம் சுமூகமாக இல்லாத மாதிரி தெரிஞ்சால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக முடியும். ஏன் முடியும்னு சொல்கிறேன் கேளுங்கன்னா, ஏடிஎம்கே வந்து இந்த மாதிரி இவங்களாம் வருத்தமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு காமன் மேன் மூலிமா தொடர்பு கொண்டு பேசினபோது, தொகுதி பங்கீடெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், இது வந்து தற்காலிகமான ஒரு சண்டை தான், சீக்கிரம் முடிஞ்சிடும், அதனால் நாங்கள் அங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படியே வந்தாலும் தேர்தல் அரசியலுக்கோசரம் நாங்கள் வந்து தொகுதி கிடைக்கல அப்படின்றதுக்கோசரம் வந்ததாக வந்து எங்கள் கட்சி பேரை வந்து கெட்டு போவோம், அதனால் நாங்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. யார்? விடுதலை சிறுத்தை. விடுதலை சிறுத்தைகளும் கூட வைகோவுக்கும் தொடர்பு கொண்டாங்க. ஓ, ரெண்டு பேருமே தொடர்பு கொண்டாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தெரியும் அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிலாம் தெரியும். போலீஸ் சொல்கிற தகவல் ஒண்டி நம்புறதில்ல. அவரும் நிறைய ஆட்கள் அங்கங்கே வச்சிருக்காரு. அவர் ஸ்லீப்பர் செல் மாதிரி வச்சிருக்காரு. அவங்கள வச்சு அவர் நிறைய விஷயங்கள் தெரியுங்க. போலீஸ்க்கே தெரியாது சில தகவலாம், இல்லை இதை நீங்கள் விசாரிங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிற அளவுக்கு அவர் வந்து. இப்போ உள்ள சூழ்நிலை அதிமுக மிகப்பெரிய கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா? இப்போதைக்கு அதிமுகவோட கூட்டணி வந்து புதிய தமிழகம் பேசியிருக்காங்க. புதிய தமிழகம் பேசி நாங்கள் வந்து அவங்களோட கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறோம். புதிய தமிழகமும் முதல்ல வந்து பாரதிய ஜனதாவா ஏன் திமுகவோட கூட பேசினாங்க. அவங்க இப்போதைக்கு அவங்க வந்து அதிமுகவோட இணக்கமாக இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ தேமுதிக பற்றி இன்னும் தெரியல. பாமக வந்து பிஜேபியோடும் பேசுகிறாங்க, இவங்களோடும் பேசுகிறாங்க. யாருக்கு முடிவு பண்ணணும்னு தெரியல. ராமதாஸ் வந்து பாரதிய ஜனதாவோட அதிமுகவோட கூட்டணி வர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதுக்கு அவர் காரணம் என்னென்னா, எடப்பாடி வந்து கொஞ்சம் டேக்டிவலாக என்ன பண்ணுறாரு, சட்டசபை தேர்தலும் சேர்த்து தான் பேசுகிறார். சட்டசபை தேர்தலையும் உங்களுக்கு வந்து இவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணுறோம், இவ்வளோ செய்கிறோம் அப்படிலாம் சொல்லி தான் பேசுகிறார். பாராளுமன்ற தேர்தல் ஒண்டி பேசுகிறார். ஏன்னா இன்னும் 2 ஆண்டில் எப்படி தேர்தல் வரப்போகுது, அதுக்கும் சேர்த்து நம்ம கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். அது ஒரு மாதிரியான ஒரு அரசியல் மூவ், அது நல்ல மூவ் தான். அது ஒரு புத்திசாலித்தனமாக அவர் செய்கிறாரு. அது வெற்றி பெறுவாரா ஜெயிப்பாரா, அது நடக்குமா அப்படிலாம் தெரியல. ஆனால் அது ஒரு மூவ் வந்து அது ஒரு புத்திசாலித்தனமாக அவர் எடப்பாடி அதை செய்கிறாரு. அதை தான் வந்து ராமதாஸ் சொல்கிறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸுடைய கோரிக்கை என்னன்னா, ராஜ்யசபா சீட் தரணும், எனக்கு மத்தியில் மந்திரி சபையில் எனக்கு இடம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பிஜேபிக்காரங்க வந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவங்களுடைய நம்பகத்தன்மையே அவங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறாங்க. நீங்கள் எங்கள் கூட ஒண்டியாக பேசுகிறீங்க, திமுக கூட பேசுகிறீங்க, அதிமுகவோட பேசுகிறீங்க, அதனால் வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ சொல்கிறோமோ அதை கேட்டு செஞ்சுக்கோங்க, தேர்தலெலாம் முடிஞ்ச அப்புறம் மந்திரி சபை ராஜ்யசபா அதெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க பாரதிய ஜனதா பொறுத்தவரை சார்,
அந்த இடன் அஜெண்டாலாம் கிடையாது, வெளிப்படையாக அவங்க உள்ளது உள்ளபடி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை. ராமதாஸ் வந்து சிவி சண்முகத்தோடு 2 வாட்டி பேசிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் அதெல்லாம் பேசவே இல்லை, வதந்தி நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவே போட்டிருக்காங்க. கூட்டணி பற்றிலாம் ஒன்றும் முடிவே இல்லைன்னு. வெறுமையாக போய் பார்க்க போகிறாரு சிவி சண்முகம் போய். ஆனால் ராமதாஸ் கூப்பிடாமையா போகிறாரு. அதனால் வந்து அதை தான் வந்து அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து இவங்க வந்து பாரதிய ஜனதா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு. ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட தான் உறுதியாக கூட்டணி வைப்பார்னு நினைக்கிறேன், இல்லையா? கண்டிப்பாக. அது அவர் தான் இப்போ பிரதமர் காலத்தில் எல்லா மேடையிலையும் அவர் பிரதமர் பேசும்போதெல்லாம் அவரும் கை தட்டுறாரு. அதன் காரணமாக இப்போ யுவராஜ் அங்கேருந்து பிரிந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அது உண்மையா? அது நான் யுவராஜுக்கு வேண்டியவர்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஏற்கனவே வந்து நான் எலெக்ஷனில் இருக்கும்போதெல்லாம் வந்து எடப்பாடி எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார், அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோ நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யுவராஜ் இதுவரையிலும் அதிமுகவுக்கு போயிடுவேன், ஜி.கே. வாசன் முடிவு எனக்கு பிடிக்கலை அப்படின்லாம் வந்து இதுவரையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடலை. அவரும் நெருக்கமானது. ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து ஜி.கே. வாசன் சந்திக்கிறதா தெரியல. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்களை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அவங்க வந்து 400 இடங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 400 இடங்கள் வந்து வட இந்தியாவில் இல்லை. வட இந்தியாவில் மொத்தம்தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. டெய்லி நம்ம வந்து பேப்பரை பார்த்தாலே இன்றைக்கி ஒருத்தர் சேர்ந்தார், நாளைக்கு ஒருத்தர் சேர்ந்தார். ராஜ்யசபா தேர்தல்லையே வந்து காங்கிரஸ் இருக்கவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு அவங்க வந்து எல்லா கோக்குமாக்கு வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதனால் வந்து வட இந்தியாவில் அவங்க வெற்றிக்கு ஓரளவு உத்தரவாதம் இருக்குது. அது கூட வந்து பீகார்லலாம் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியல. பீகார்லாம் வந்து காங்கிரஸு லல்லு பிரசாத் கட்சியெலாம் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்க. இன்னொன்று அவர் போகிற பாத யாத்திரையில் நல்ல கூட்டம் வருது. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த நம்பர்களை வந்து குறைக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பாரதிய ஜனதாக்கு உள்ளூரே இருக்குது. ஆனால் வெளியில் வந்து நாங்கள் 400 இடம் பெறுவோம், அடுத்த நாங்கள் தான் ஆட்சி பெறுவோம்னு. அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதா வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு எல்லாம் இப்போ தான் சொன்னால ராஜ்யசபா தேர்தலில் கிராஸ் ஓட் போட்டு காங்கிரஸ்க்காக 8 எம்எல்ஏஸ் வந்து போட்டாங்க இமாச்சல பிரதேசத்தில். அது மாதிரி இது மாதிரி வேலை தான் செய்வாங்க. அதே மாதிரி எம்பிக்களை விலைக்கு வாங்குறதெல்லாம் வந்து காங்கிரஸை விட அவங்க வந்து கெட்டிக்காரங்க. அது இன்னொன்று அவங்க டீல்லாம் வந்து வெளிப்படையாக தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ மகாராஷ்டிராவில் முன்னாள் முதல்வர் வந்து சேர்ந்தப்போ உங்களுக்கு ராஜ்யசபா உண்டு, உங்களுக்கு மந்திரி பதவி உண்டு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசலாம் காங்கிரஸ். அதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு உங்கள் மகாராஷ்டிராவில் பெரிய செட்பேக்கு. ஏன்னா வந்து சிவசேனா கட்சி உங்களோட தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை பண்ணி 0லேருந்து தானே உங்களை ஆரம்பிக்கணும், உங்களுக்கு யாருமே எம்பிசி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காங்கிரஸில் அங்கே செல்வாக்கு இல்லை. பாரதிய ஜனதாவுக்கும் சிவசேனா உடஞ்சி போன சிவசேனாவுக்கும் தான் செல்வாக்கு இருக்குது. உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இந்த எலெக்ஷனில் எத்தனை சீட்டுகளை வென்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது? அது இப்போ சொல்லவே முடியாது சார். ஏன்னா இன்னும் வந்து திமுகவும் அதிமுகவும் தொகுதி பங்கீடு வேட்பாளர் இதெல்லாம் அறிவித்த ஒன்று தான் சொல்ல முடியும். இந்த எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவாலாக உள்ள விஷயம் என்னவா இருக்கும்? சவாலான விஷயம் அவங்களே இப்போ சவாலான விஷயம் தான் சார். உதாரணத்துக்கு இந்த போதைப் பொருள் விஷயம் வச்சோம்ல, அது பிரதமரே பேசுகிறாரு. அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. நம்ம மகளிருக்கு வந்து உரிமைத்தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து பெண்களை வந்து இலவசமாக பஸ்ஸில் பயணம் பண்ண அனுமதிச்சிருக்கோம், அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு வந்து கல்லூரியில் சேரும்போது அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் வந்து மக்கள் நல திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கோம். அதனால் வந்து நமக்கு நல்லா பெரிய ஒரு வாக்கு வங்கியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த போதைப்பொருள் விஷயம் வந்து அவங்களை வந்து ஒரு பெருசாக பாதிச்சிருக்கு. அது பெருசாகவும் அவங்களை ரியாக்ட் பண்ணவே முடியல. அவரால் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து ஒரு பெரிய போராட்டம் அறிவித்து அதிமுக பெரியசாக அதை வந்து பிரச்சனையை பெருசாக்கிடுச்சு. ஆனால் வந்து அங்கே பண்ணலையா, குஜராத்தில் பண்ணலையா, இங்கே பண்ணலையா, நீங்கள் குட்கா வச்சிங்களே, அப்புறம் உங்கள் மேலே கூட தான் வழக்கு இருந்தது அப்படின்ட்டு தான் அவங்களால சொல்ல முடியறதில்ல. இதில் வந்து எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களால வலுவாகவே சொல்ல முடியல. பிரதமர் மோடி 2 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தார். இன்னும் எலெக்ஷன் இன்னும் அனௌன்ஸே பண்ணல டேட்டு. அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கார். இதில் என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்குது? அதாவது முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, வந்து தேர்தல் வரும்போது தான் வந்து பிரதமருக்கு வந்து தமிழ்நாடு ஞாபகம் வந்திருக்கு, அவர் தேர்தல் பயம் வந்திருக்கிறதா தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் இணையும் போது இந்த சின்ன பிரச்சனை இங்கேயும் வரும்ல. பிஜேபி கூட்டணியில் வந்து
டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேருவாங்கன்றது இந்த நிமிஷம் வரையிலும் முடிவாகலை. பிரதமர் கலந்து கொண்ட மீட்டிங்கில் வந்து ஓபிஎஸ்